தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்குவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ, ஒளிவளரும் தமிழ்வாணி, அடியநேர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்பு மிக்க பாரதி அன்பர்களே, புவிகம் இலக்கிய அமைப்பு நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற இந்த தொடர் நிகழ்விலே இந்த மாலையிலே இது 189வது நிகழ்வாக உங்களிடையே மலர்கின்றது. ஜூம் அரங்கில் நான் சந்திக்கக்கூடிய அத்துணை நண்பர்களுக்கும், யூடியூப் போன்ற இணைய தளங்களிலே பார்க்கின்ற அன்பர்களுக்கும், பின்னால் பதிவிலே பார்க்க இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆகிய அத்துணை பேருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்களை முதலில் உரித்தாக்கி மகிழ்கின்றேன். பாரதியுடைய ஞான பாடல்கள் வரிசை என்று அது பொதுவா புத்தகத்தில் அப்படி போடுறது இல்லை. ஞான பாடல்கள்னு ஒரு 10-15 பாடல்கள் தான் இருக்கின்றன. ஆனால் சக்தி என்பதைத்தான் பாரதி ஒரு பெரு ஞானமாக பெற்றான் என்ற காரணத்தினாலே நான் இது ஞான பாடல்கள் தான் சொன்னேன். இது தலைப்பில் ஞான பாடல்கள் என்பதை கூட எடுத்துவிட்டு இனி வரக்கூடிய காலங்களில் சக்தி பாடல்கள் என்றே வைத்துக் கொள்ளலாம் என்று இருக்கிறேன். நான் கிருபா அவர்களிடம் நான் அதை நினைவுறுத்துகிறேன். ஆகவே சக்தி பாடல்கள் என்ற வகையிலே பார்க்கிறோம். இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு எது வேண்டும், நன்றிடு தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு எது வேண்டும் என்று பாரதி ஒரு இடத்துல எழுதுகிறான். உங்களுக்கு எல்லாம் தெரிந்த பாடல் வந்தே மாதரம் என்போம் என்ற பாட்டுல ஒரு நாட்டு பாடல்ல பாடக்கூடிய இடத்திலே பாரதி பாடுகிறான், ஞானம் வேண்டும் என்று பாடுகிறான். ஒரு நாட்டுக்கு செல்வம் வேண்டும், நாட்டுக்கு வேறு பல வளங்கள் வேண்டும், வெற்றிகள் வேண்டும், சக்தி வேண்டும், ஆற்றல் வேண்டும் என்றெல்லாம், அறிவு வேண்டும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இடத்திலே பாரதி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இருக்கிறதே ஞானம் என்ற வார்த்தை. அந்த ஞானம் என்பது ரொம்ப முக்கியமான செய்தியாக அவன் கொடுக்கிறான். ஆனால் அந்த ஞானத்திலே அவன் எதிலே அந்த ஞானத்தை பொதிந்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அவன் பக்தியிலே அந்த ஞானத்தை பொதிந்து வைத்திருக்கிறான். அதைத்தான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறேன். நீங்கள் பாரதியையும் பக்தியும் பிரித்தே பார்க்க முடியாது. இது எனக்கு பாரதி பிடிக்கும், நான் இதுல நம்பிக்கை கிடையாதுன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் பாரதியை ஒத்துக்க முடியாது, பாரதி அணுகவே முடியாது. ஏனென்றால் பாரதி முற்ற முழுதாக தன்னைத்தானே பக்தி வெள்ளத்திலே மூழ்கடித்துக் கொண்டவன். அந்த பக்தியின் காரணமாக பாரதிக்கு ஆன்மீக ஒளி கிடைக்கிறது, அறிவு ஒளி கிடைக்கிறது, பல்வேறு தெய்வங்களை பாடக்கூடிய ஒரு வசதி கிடைக்கிறது. விநாயகரை பாடினான், கண்ணனை பாடினான், காளியை பாடினான், சரஸ்வதியை பாடினான், கலைமகளை பாடினான். எல்லாவற்றையும் பாடும்பொழுது அவனுக்கு ஒரு ஒரு தலைப்பு, ஒரு அடைப்பு, ஒரு எல்லை தேவைப்பட்டது. விநாயகரை பற்றி பாடும்பொழுது பல இடங்கள் விநாயகர் நான்மணி மாலை என்று, கண்ணனை பற்றி பாடும்பொழுது 23 பாடல்கள் கண்ணன் பாடல் வாவேசையருடைய முன்னுரையிலே அருமையா வந்தது. புதுச்சேரியில அவன் படைத்த அற்புதமான படைப்பு. சரஸ்வதியை பாடும்பொழுது பல பாடல்களிலே, குறிப்பாக பாஞ்சாலி சபதத்திலே ஒவ்வொரு அங்கத்தினுடைய ஆரம்பத்திலும் கலைமகள் துதி எல்லாம் பாடினான். ஆனா சக்தியை பாடும்போது மட்டும் பாரதிக்கு எப்பெல்லாம் தோன்றதோ அப்பெல்லாம் பாடிட்டு இருக்கான். அதாவது திருப்பி திருப்பி அதே பாடுவான். சில சக்தி பாடலை பார்க்கும்போது இவன் ஏற்கனவே சொன்ன செய்தி ஆயிற்று இது, இன்றைக்கு கூட நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட போன பாடல்ல மகாசக்தி வாழ்த்துல நாம் என்ன பார்த்தோம்? மகாசக்தி வாழ்த்துல சக்தி எப்படி இருக்கிறாள், சக்தியினுடைய எழில் என்ன, அவளுடைய ஆற்றல் என்ன, அவள் என்னெல்லாம் படைத்தாள் என்று ஒரு 5 பாடல்களிலே, 5-6 பாடல்களிலே பாரதி சொன்னதை நான் குறிப்பிட்டு காட்டினேன். எப்படி அங்கே ஆரம்பித்து கடைசியில உள்ளத்திலே முடிக்கிறான் என்றெல்லாம் சொல்லி பார்த்தேன். இப்போ மறுபடி பார்த்தா பஞ்சகம், இதுக்கப்புறம் இன்னும் மகாசக்தி வெண்பான்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் சக்தி பாடல்னு இருக்கு, சக்தி தன்னை கருவியாக்கு, சக்தியை கருவியா பயன்படுத்து என்றால் தொடர்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறான். இது எப்படின்னா, ஒரு ஒரு வீட்டில் நம்ம ஒரு குழந்தையை கொஞ்சும் போது, நமக்கு அன்புடைய குழந்தையை கொஞ்சும் போது அதை திரும்ப திரும்ப அதே வார்த்தையை சொல்லி கொஞ்சுவோம். கிளியே, கண்ணே, மணியே, முத்தே, செல்வமே என்றெல்லாம் சொல்லுவோம். ஏற்கனவே சொல்லியாச்சே, விட்டுலாமா? முடியாது. அதுபோல சக்தி பாடல்களிலே பாரதி ஆழ்ந்து போய் மறுபடி மறுபடி அந்த சக்தியிலே ஆழ்கிறார்.
இந்த குறிப்பிட்ட பாடல் இருக்கிறதே மகாசக்தி பஞ்சகம் இருக்கிறதே, இது வந்து ரொம்ப ஒரு கொஞ்சம் ஒரு கடுமையான தமிழிலே பாரதி எழுதிய பாடல். கிட்டத்தட்ட அவனுடைய சுயசரிதையில இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் அந்த கடுமையான நடை இருக்கும். அவன் பின்னாலே சிந்து பாடல்களிலே எங்கெல்லாம் பாரதி பாடியிருக்கானோ அங்கெல்லாம் தன்னுடைய மொழியை மிக எளிமைப்படுத்தி விட்டான். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சொல்லுக்கடங்காவே அவளது சூரத்தானங்கள் எல்லாம் அப்படி எழுதுறான் பாருங்க. ஆனாலும் கூட ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நேரம் இருக்குன்னு சொல்றேன். ஒரு டைக்ரஷன் இருந்தா கூட சொல்லுக்கடங்காவே என்று எழுதுகிறான். சொல்லுக்கடங்காதே என்று எழுதல. அந்த சிந்து பாடல் என்ன சார் டிஃபரன்ஸ்? சொல்லுக்கடங்காதேனா ஒருமை, சொல்லுக்கடங்காவே என்றால் பன்மை. பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் என்று பன்மையிலே எப்படி பேசுகிறானோ அந்த அந்த பன்மையை அவன் தனது அந்த சொல்லிலே காட்டுகிறான். அது சாதாரண சொல்லா இருந்தாலும். ஆகவே இலக்கணத்திலே தலை நிமிர்ந்து நின்றவன் பாரதி. அவன் வந்து ரொம்ப கொஞ்சம் எளிமையா எழுதினால சில அந்த காலத்துல இருக்கக்கூடிய அவன் வாழ்ந்த காலத்தில் இருக்கக்கூடிய சில புலவர்கள் எல்லாம் இலக்கணத்திலே பாரதிக்கு அவ்வளவா அது ஆற்றல் கிடையாது என்று போல நினைத்தார்கள். அப்படி இல்லை. இந்த பாட்டில் அவன் எழுதக்கூடிய பாடல் சில சொற்கள் கொஞ்சம் உங்களுக்கு புதியதாக இருக்கும். எனவே இதை கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்கலாம். ஒரு பாடலாக பார்க்க இருக்கிறோம். அதுல முக்கியமா இந்த பஞ்சகம் என்பது ஐந்தன் கூட்டம் என்பார்கள். எதெல்லாம் ஐந்து ஐந்தாக இருக்கிறதோ அதை பஞ்சகம் என்பார்கள். உடனே இது வந்து பஞ்சகம் எங்கிருந்து வந்து வடமொழியா தென்மொழியா, இதுக்கு வந்து என்ன தசகம் என்பதை பதிகம் என்று மாற்றிருக்கிறார்களே, அது போல இது ஐந்தகம் ஏதா இருக்கிறதா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். என்னை பொறுத்தவரை நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பக்தி இலக்கியம் இருக்கிறதே, இந்த பக்தி இலக்கியத்தினுடைய தலை சிறந்த ஒரு ஒரு கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா எல்லாம் மணிப்பிரவாளம். திருவாய்மொழி ரொம்ப தமிழ் இருக்கும், ரொம்ப அழகான தமிழ் இருக்கும். கிட்டத்தட்ட பல வடமொழி சொற்களுக்கு மிக அருமையான தமிழ் மொழிபெயர்ப்பா கூட இருக்கலாம். இருந்தாலும் அதுலேயும் நிறைய மணிப்பிரவாள நடைகள் இருக்கின்றன. சொல்ல அருணகிரியார்ல சொல்லவே வேண்டாம். அதுபோல பாரதி அதை பின்பற்றுகிறான். பாரதி அதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய பாடல் ஆரம்பம் கரணமும் தனுவும் என்று ஆரம்பிக்கிறது. இந்த கரணம் தனு ரெண்டுமே வந்து வடமொழி சொல். இது வந்து மணிப்பிரவாளம் தான் சொல்லணும். ஆகவே அதையெல்லாம் ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கிறோம். இந்த பஞ்சகம் என்பது வந்து ஒரு ஸ்தோத்திரம். நான் ஏன் இதை எடுத்துக்கொண்டேன் என்றால், முதல்ல பாரதி வந்து என்ன நினைக்கிறான், சக்தியை பற்றி எங்கெல்லாம் பேச முடியுமோ அங்கெல்லாம் பேசுறான். அதுக்கு அதுக்கு ஒன் மோர் எக்ஸாம்பிள் இது. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம அடிக்கடி பேசுறோம்னா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்க முடியும். ஒன்று, அது நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கணும். இல்லைன்னா அப்படி சொல்லக்கூடிய ஆசான் அவன் இது தனது மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இது தேவை என்று நினைக்க வேண்டும். எனவே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த குறிப்பிட்ட சக்தி விஷயத்துல இந்த ரெண்டு காரணங்களுமே பாரதிக்கு பொருந்தும். பாரதி சக்தியை அப்படி ஆராதித்தவன், நேசித்தவன். அந்த சக்தி தான் இந்த நாட்டினுடைய காவலுக்கு, சக்தி தான் இந்த நாட்டினுடைய உய்வுக்கு, சக்தி தான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, சக்தி தான் இந்த நாட்டினுடைய அரசியல் விடுதலைக்கும், ஆன்மீக விடுதலைக்கும், பெண்கள் விடுதலைக்கும், இன்னும் இந்த மண் எப்படியெல்லாம் தன்னைத்தானே பழைய மரபு சார்ந்த பழைய பெருமைகளை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் சக்திதான் ஆதாரம் என்பதை பல இடங்களிலே உரைநடையிலே சொல்லியிருக்கிறான். இன்றைக்கு நான் குறிப்பிட போகிறேன். ஆக இந்த மகாசக்தி பஞ்சகம் என்பது பாரதியினுடைய சக்தி பாடல்கள் தொகுப்பிலே அது ஒரு மிக நீண்ட வரிசையாக இருக்கக்கூடிய அந்த சக்தி பாடல்கள் வரிசையிலே அதிலே ஒன்று இரண்டை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அந்த வரிசையிலே மறுபடியும் நாம் இந்த சக்தி பஞ்சகத்தை, மகாசக்தி பஞ்சகத்தை இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம். மறுபடியும் வந்திருக்கக்கூடிய பாரதி அன்பர்களை வணங்கி வரவேற்று நான் தொடர்கிறேன். இப்போ முதல் பாடல் வந்து பார்த்துடலாம். இப்போ ஸ்கிரீன்ஷாட் இஸ் ரெடி. நான் படிக்கிறேன், கேளுங்க. அப்படி இல்லை, மகாசக்தி பஞ்சகம் இல்லை. இப்போ இந்த என்னுடைய முகநூலில் நான் பதிவு செய்திருந்தேன். எப்படி இந்த ஒற்றெழுத்துக்களை பற்றி நான் எழுதியிருந்தேன். ஒற்று மிகும் இடங்கள், மிகா இடங்கள் என்று இலக்கணம் பேசுகிறது. அதாவது சில இடத்துலலாம் ஒற்றெழுத்து வரணும், சில இடங்களில் ஒற்றெழுத்து வரக்கூடாது.
அதுல நிறைய இந்த ஒற்றெழுத்து வரக்கூடாத இடத்துல போடுறது ரொம்ப தப்பு, படிக்கிறதே கஷ்டமா இருக்கும். நான் எதுக்கு சொல்றேன், இந்த மகாசக்தி, சில பேர் அப்படி மகாசக்தி பஞ்சகம் என்று எழுதுகிறார்கள், இப்போ அங்க போடுறாங்க. அது தவறு. அது ஒரு ஒரு ஜெனரல் ரூல் வந்து, தமிழிலிருந்து ஒரு வடமொழி அந்த அந்த சொல் சேரும் பொழுது தத்பவமாக வந்தாலும் அந்த சொல் சேரும் போது அதுக்கு வந்து நடுவில் ஒற்று வரக்கூடாது என்று ஒரு ரூல் இருக்கு. ஆகவே சில தலைப்புகளிலே மகாசக்தி இப்பு போடுறாங்க, அது தேவையில்லை. இப்ப நாம வந்து மகாசக்தி பஞ்சகத்தினுடைய முதல் பாடலுக்குள்ள போகலாம். கரணமும் தனுவும் நினக்கென தந்தேன், காளி நீ காத்தருள் செய்யே. மரணமும் அஞ்சேன், நோய்களை அஞ்சேன், மாற வெம்பேயினை அஞ்சேன். ரணமும் சுகமும் பழியும் நற்புகழும் யாவுமோர் பொருளெனக் கொள்ளேன். சரணமென்றுனது பதமலர் பணிந்தேன், தாயனை காத்தலுன் கடலே. மறுபடியும் படிக்கிறேன். இந்த பாடலுடைய போக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு டைட், என்ன சொல்ற, ஒரு கொஞ்சம் ஒரு கனமான தமிழ் இருக்கிறது உங்களுக்கு புரியும். பிரித்து படித்தா கரணமும் தனுவும் ரெண்டும் அங்கே உம்முதான். கரணமும் அப்படிங்கிறது கரணமும் என்று வரும். அது நான் ஏற்கனவே பல முறை இந்த புணர்ச்சி விதிகளை நான் சொல்லி இருக்கிறேன், சுட்டி காட்டியிருக்கிறேன். அதை புரிந்து கொண்டு படித்தால் இன்னும் கொஞ்சம் ஒரு சுவையாக இருக்கும். கரணமும் தனுவும் நினக்கு என தந்தேன். அந்த காலத்தில் நாங்கள் பயிற்சி என்ன பண்ணுவோம், எந்த பாடலும் வந்து குறிப்பாக வந்து தேவாரங்கள் எல்லாம் கற்றுக்கும் போதும் படிக்கும் போதும், அந்த தேவாரம் இருக்கும்போது இப்போ வந்து ஏதோ ஏதோ ஒரு பாடல் தோடுடைய செவியன் என்று ஆரம்பித்தால அந்த பாடலை விரித்து எழுதுவோம். அது ஒரு ப்ராக்டிஸ். இது தோடுடைய செவியன்னு தான் இருந்தால் கூட அது என்ன, தோடு உடைய செவியன், அது மாதிரி பிரித்து எழுதுது. ஒவ்வொரு சொல்லா பிரித்து எழுதும்போது உங்க புணர்ச்சி உங்களுக்கு ஞாபகம். கரணமும் தனுவும் நினக்கு என தந்தேன், காளி நீ காத்து அருள் செய்யே. மரணமும் அஞ்சேன், நோய்களை அஞ்சேன், மாற வெம் பேயினை. அது ஒரே சொல், மாறவெம் பேயினை. அது பிரித்து பொருள் சொல்லமே ஒழிய மாற என்று தனியா பிரிக்க வேண்டாம். இந்த ஒரு பொருள் வரும், அது ஒரே, அதுக்கு ஒரு புணர்ச்சி விலசு. அதாவது சில சொற்கள் ஒன்றாக சேர்ந்து வரும்போது அதுக்கு புணர்ச்சி இருக்காது. மாறவெம் பேயினை அஞ்சேன். ரணமும், ரணமும் என்பது வந்து ஈல ஆரம்பிக்கிறது, ரகர வரிசையில ஆரம்பிக்காதுன்னா முன்னாடி ஈ வருகிறது, தெரியும். அதுவும் ஒரு இலக்கணம் சார்ந்த விஷயம். இரணமும் சுகமும் பழியும் நற்புகழும் யாவும் ஓர் பொருள் என கொள்ளேன். கொள்கிறேன். சரணம் என்று உன உனது பதமலர் பணிந்தேன், தாய் எனை காத்தல் காத்தல் உன். கடனே. somebody's mic is open. ஒரு மைக் ஓப்பனா இருக்கு பாருங்க. தாயனை காத்தலுன் கடலே, என்னை காத்தல் தாய் உன் கடனே நம்ம மாத்திக்கணும். அது கடைசி லைனை வந்து தாயனை காத்தலுன் கடனே எழுதியிருக்கிறது நம்ம எப்படி பிரித்து பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும்னா, என்னை காத்தல் தாய் உன் கடனே. அப்ப தாய் வந்து உனது தாய் என்று வரும், உன் கடனே என்பது சொல். இப்ப நம்ம முதல்ல இருந்து பார்க்கலாம். இதுல காரணமும் தனுவும் நினக்கென தந்தேன். காரணம் என்பதனுடைய பொருள் மனம் என்று பொருள். மனம். தனு என்பது உடல். உங்களுக்கு தெரியும். பாலசுப்ரமணியம் மைக் இஸ் ஓப்பன். ஸ்ரீராம், ஸ்ரீராம் யுவர் மைக் இஸ் ஓப்பன், கைண்ட்லி க்ளோஸ் இட். தேங்க்யூ. இதுல கரணமும் தனுவும் நினக்கென தந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, கரணம் என்பது மனம், இசிக்கொண்டு மனம். தனு என்பது உடல். இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். ஒன்று பாரதி வந்து மனமும் உடலும் உனக்கென தந்தேன்னு எழுதியிருக்கலாமே என்று கேட்டால், அது ஈக்குவல் சொல் கிடையாது. அர்த்தத்துக்கு தான் சொல்றமே ஒழிய அதுக்கு ஈக்குவல் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த லாங்குவேஜ்லையும் வந்து தேர் கனாட் பி எனி சினானிம்ஸ் அட் ஆல்.
2 வார்த்தை வந்து அவன் சொன்னான், அவன் பேசினான், அவன் அறைந்தான், அவன் கூறினான், அவன் உரைத்தான், அவன் நவின்றான். இப்படி தமிழ்ல வந்து ஒருத்தன் பேசினதுக்கு பல சொற்கள் வந்தா கூட, வினைச்சொற்கள் வந்தாலும் கூட ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் இருக்குது. அத போல கரணம் என்று சொல்லும்போது, இந்த கரணம் மனம் என்றாலும் கூட, மனம் எத்தனை உறுப்புகளை, கருவிகளை, மனம் என்பது எத்தனை கருவிகளை எல்லாம் அது ஐம்புலன்களையும் அது 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 அடக்குகிறது. சொன்னேன்ல, பாரதி சொன்னா அது 6வது புலன். மனம் என்பது 6வது புலனாக நிற்கின்ற காரணத்தினாலே, அது ஐம்புலன்களையும் ஆட்சி செய்கின்ற காரணத்தினாலே, அது கரணம், கரணும். இப்ப கரணம், அந்த கரணம், அந்த அந்த கரணம் இருக்கின்ற காரணத்தினாலே அவன் கரணம் என்று ஆரம்பிக்கிறான். கரணமும் கரணமும் தனுவும். தனு என்பது உடல். தனு என்பது உடல். உங்களுக்கு இந்த சுவாமிகளுடைய பாடல், கர்நாடக சாங், நாத தனுமனிசம் என்ற பாட்டு தெரியும். நாத தனு. நாத தனு என்று சொன்னால் நாதமே உடலாக இருக்கக்கூடிய இறைவன், சிவபெருமான் என்று இந்த சாரி, இந்த அந்த பாட்டுல என்ன தெய்வம் பத்தி பேசுறார், பின்னாடி பேசிட்டு இருக்கார். இதுதான் நாத வடிவம் என்பதை சொல்வது. நாத தனு உடல் சொன்னார். இப்போ இவன் இங்க சொன்ன பாரதி, கரணமும் தனுவும் நினக்கென தந்தேன். சில ஏதோ மைக் ஓபன்ல இருக்கு. குமரி, உங்க செழியன், உங்க மைக் ஓபன்ல இருக்கு. குமரி செழியன், உங்க மியூட் பண்ணணும் நீங்க. தேங்க்யூ. அதுல வந்து கரணமும் தனுவும் நினக்கென தந்தேன் அப்படின்னா இன்னொரு ஒரு அற்புதமான விஷயம். எடுத்த உடனே பேசுறான். வேற என்ன இருக்கு கொடுக்கறதுக்கு? யோசித்து பாருங்க. அதாவது எவ்வளவு எளிமையா டோட்டல் சரண்டருங்கிறத பாரதி ஒரு வார்த்தையில் சொல்றான். அதான் கவிஞர். இப்ப மனம், உடல் ரெண்டுத்தை தாண்டி என்ன சார் இருக்கு கொடுக்கறதுக்கு? ஒரு மனிதனுடைய, அவனுடைய என்டையர் ஐடென்டிட்டி, ஒரு அந்த யூனிட், ஒரு மனிதன் என்ற அந்த அடையாளம் இருக்கிறது. அவனுடைய செயல்பாடுனுடைய சேர்ந்த அடையாளம். உயிர் வாழக்கூடிய மனிதனுக்கு ரெண்டு தான் இருக்கு. ஒன்னு உடல், இன்னொன்னு மனம். இவன் என்ன சொல்றான்? ரெண்டுத்தையும் உனக்கு என்ன தந்தேன். சரணாகதி தத்துவத்தினுடைய மிக அற்புதமான செய்தியை பாரதி இப்படி சொல்கிறான். இது வந்து நான் யோசித்து பார்த்தேன். பாரதி வந்து இது சக்தி, மகாசக்தி வாழ்த்து பாடின பிறகு இதை பாடி இருக்கிறானா, இல்ல இதை முதல்ல பாடிவிட்டு பாடினானா என்றெல்லாம் நான் யோசித்து பார்த்தேன். அப்புறம் பார்த்தேன், அவன் உள்ளத்திலே சக்தியினுடைய அந்த பக்தி இருக்கிறதே, அது பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது. அதனால இது முன்பின்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து ரெண்டாவது, எனக்கு தெரிஞ்சு இந்த சக்தி பாடல் வந்து பாரதி ஒரே சிட்டிங்ல உட்காந்து அப்படியே எழுதியிருப்பான். இதெல்லாம் வந்து யோசித்து ஒரு நாள் ஒன்று அடுத்த நாள்லாம் எழுதிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவனுக்கு அதுக்கு ஆயுசும் இல்லை. இதெல்லாம் யோசித்து எழுதுறதுக்கான ஆயுட்காலமும் பாரதிக்கு இல்லாமல் போய்விட்டது. ஆகவே அவன் அப்படியே உட்காந்து எழுதியிருப்பான். அப்படிதான் நான் நினைக்கிறேன். எனவே கரணமும் தனுவும் எனக்கென தந்தேன். அந்த அந்த ஒற்றை வரியில அவன் எத்தனை ஒரு ஆதுரத்தோடு அன்னையை வணங்குகிறான் பாருங்க. மா, உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். முதல் வார்த்தையே அதுதான். நீ எனக்கு கொடுக்கணும்னு ஆரம்பிக்கலாம. இது நமக்கு தெரியணும். அதாவது பாரதி வந்து தெய்வங்களை எப்படி புகழ்கிறான், தெய்வங்களை எப்படி போற்றுகிறான் என்பதெல்லாம் பார்த்திருக்கோம். அதுவும் கண்ணன் பாட்டுல வந்து உருகி உருகி நான் வந்து ரொம்ப ஆழ்ந்து போய் பேசின அந்த 23 வாரங்கள் பேசியிருக்கிறேன் இந்த கண்ணன் பாட்டை. இப்போ அதை பற்றி சொல்லி கொண்டிருந்தோம். அது கண்ணனை ஒவ்வொரு விதமாக நேசித்தானே, அப்படி ஒவ்வொன்றுத்தையும் தெய்வங்களை போற்றி இருக்கிறான். ஆனால் அவன் தான் என்ன செய்ய வேண்டும்? சக்தியிடம் நான் எப்படி என்னை கொடுக்க வேண்டும், நான் என்னை எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும், அதுதானே. தட் இஸ் ஆல். எந்த எந்த மதமாக இருந்தாலும், எந்த தத்துவமா, இன்றைய தினம் கிறிஸ்துமஸ் தினம், இன்றைய தினம் நம்ம பார்க்கிறோம். அந்த மதத்துல தான் எல்லாம். அதாவது இறைவனிடம் தன்னை முழுதுமாக கொடுத்து விட வேண்டும். அதுதான் அந்த நம்பிக்கை வேண்டும். ஆகவே நம்பிக்கையற்றவர்கள் இது முடியுமா இல்லையா என்று பாதியில் நிற்க முடியாது. ஆகவே நம்பிக்கை என்ற இந்த ஒரு 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 ஒற்றை அடிப்படை தினம். இரண்டாவது டோட்டல் சரண்டர். இந்த ரெண்டுத்தையும் முதல் அடியிலே பாரதி வைக்கிறான். எப்படி வைக்கிறான் என்று சொன்னால், கரணமும் தனுவும் நினக்கென தந்தேன். யாருக்கு கொடுத்தேன்? காளி. காளி உனக்கு கொடுத்தேன், நீ காத்தருள் செய்யே.
இது அந்த இலக்கண தமிழ், அந்த கால தமிழ். செய்ய என்றால் செய்கவே. செய்ய என்பதை நீங்கள் எப்படி மாற்றி எழுதி கொள்ள வேண்டும்? செய்கவே. இது வந்து ஒரு, இது வேணும்னு பாரதி போடல. அவன் எழுதுற வேகத்துல அவனுக்கு வருது. பாரதி வந்து மன்ற என்று ஒரு இடத்துல எழுதுகிறான். மன்ற தமிழ மிக அஹ், அரிதாக காணக்கூடிய ஒருவரை அந்த காலத்துல இருந்திருக்கலாம். 1980s இதுல 1900க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாட்கள் எழுதியிருக்கலாம் மன்ற. இது போல சில வார்த்தைகள் பேராசிரியர் நாகநந்தி அவர்கள் பாரதி எழுதினுடைய பழந்தமிழ் சொற்களை எல்லாம் சில முறை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். பாரதி வந்து அப்படி பழந்தமிழ் தெரியாது, அவன் ஏதோ புதுசா லோக்கல் லாங்குவேஜ்ல எல்லாம் பாடிட்டு போயிட்டான் என்று பல பேர் சொல்கிறார்கள். பேராசிரியர் அவர்களுக்கு ரொம்ப கோபம். அவரிடம் நான் கேட்டேன், ஒரு ஒரு முறை கேட்டோம், ஐயா திருக்குறளை பற்றியும் பல பேர் பேசுகிறார்கள், திருவள்ளுவர் அப்படி இப்படி என்று. பாரதியை பற்றியும் பேசுகிறார்கள். ஆனால் பாரதியை பற்றி பேசும்போது உங்களுக்கு கோபம் வருகிறதே ஏன் என்று கேட்டோம். உங்களுக்கு அதுக்கு மட்டும் அதிகமா கோபம் வருது. அவர் சொன்னார், திருவள்ளுவர் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. 2000 ஆண்டுகளுக்கு வாழ்ந்து முடிந்த பேராசான் திருவள்ளுவர் குடுமி, அவர் வார்த்தை இது, திருவள்ளுவர் குடுமி பிடிச்சு ஒத்தனும் ஆட்ட முடியாது. ஆனால் பாரதி நேற்று வாழ்ந்த ஒரு கவிஞன். யாரும் அதை பற்றி தவறாக பேசி விடலாம், வருகின்ற தலைமுறைக்கு அவரை பற்றி சரியான செய்தி போகாமல் இருந்து விடலாம். எனவேதான் கொண்டாடுகிறோம். நண்பர் குமரி செழியன் அமர்ந்திருக்கிறார். எங்கள் பாரதி கலைஞரத்தினுடைய தலைவராக கடந்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேல ஒரு தலைமை பொறுப்பில் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ பேராசிரியர் நாகநந்தி எங்கள் அமைப்பிலே பாரதி கலைக்கழகத்திலே வந்து சேர்ந்த காரணமே பாரதியை பற்றிய சரியான செய்திகளையும் பாரதியினுடைய பதிவுகளையும் பாரதியுடைய பின்னணியும் காக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அவர் அங்க அதுல வந்தார். இல்லைன்னா அவர் கவிஞர் கிடையாது, அவருக்கு பிடிக்காது. அவர் ரசிப்பர், கவிதை ரசிப்பர். ஏன் பாரதி கவிதை ரசிக்க, ஆனா பாரதி கவிதை மாதிரி உள்ள கவிதைகள் தான் ரசிப்பர். எல்லா கவிதையும் அவ்வளவு ஈஸியா ரசிச்சிட மாட்டார். எதுக்கு இதெல்லாம் ஞாபகம் வருகிறது, எதுக்கு சொல்றேன், அது செய்ய என்று என்ன எழுதுகிறான், எதுக்காக எழுதுறான், இதெல்லாம் வேணும்னு இல்லை போற. இப்ப வந்து ஒரு டிராமா இருக்கு, அது இந்த ராஜா ராணி கதை இருக்கிற டிராமா. உடனே அந்த டைலாகே மாறிடும். நீர் இப்படி செய்யலாமா, நீ வீரர் அருகே வரலாம், இந்த மாதிரி அந்த அந்த லாங்குவேஜ் மாறிடும். தங்கள் திருவடியை வணங்குகிறேன் இப்படிலாம் ஆரம்பிப்பாங்க செந்தமிழ்ல. இது மாதிரி அந்த இடத்துக்கு வேண்டிங்கிறது இல்லை. அந்த 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 நாடக பாணியிலே பாரதி எழுதல. அவருடைய இயல்பான இதே தான் நம்ம சுயசரிதல பார்த்தப்போ நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே இந்த முதல்ல இருக்கக்கூடிய காளினி காத்தருள் செய்யே, அடுத்தது மரணமும் அஞ்சேன் நோய்களை அஞ்சேன். இப்போ ரெண்டு விஷயம். ஒன்று, மேல என்ன சொன்னா, மனத்தை உன்னிடம் கொடுத்தேன், உடலையும் உனக்கு என்ன தந்து விட்டேன். இப்போ இந்த மரணம் நோய்களுக்கு அஞ்சேன் என்று சொன்ன காரணம், இந்த மரணம் நோய் ரெண்டுமே மனம் உடல் சம்பந்தப்பட்டது தானே. மரணம் என்பது இயல்பாக நடக்கக்கூடியது, அது யாரும் தடுக்க முடியாது. நோய்கள் என்பதும் வந்துதான் தீரும். முதுமை என்பதே ஒரு நோய் தானே. வளர்ச்சி என்பதும் ஒரு நோய் தானே. என்ன சார் எப்படி சொல்றீங்க? எஸ், டிஷ்யூ growth, uninvited tissue growth is what is tumor. தேவையில்லாத வளர்ச்சி தானே டியூமர் என்று சொல்கிறோம். அதனால வாழ்க்கையில பார்க்கும்போது அது எங்கெல்லாம் எதெல்லாம் எல்லை மீறுகிறதோ அங்கெல்லாம் அது நோயாக பரிணமிக்கிறது, நோயாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. அதுதானே நோய். அதிகம் பேசுவது நோய், பிறரோடு மன வருத்தம் கொண்டு முரண்பட்டு நிற்பதும் நோய். அப்படி பார்க்கும்போது வாழ்க்கையில வந்து நோய் என்பது ஏதோ வந்து ஒரு ஒரு டெம்பரேச்சர் 98.4க்கு மேல தாண்டினாதான் நோய், அப்படி இல்லை. மரணத்துக்கு அஞ்சேன், நோய்களுக்கு அஞ்சேன். ஏன் அப்படிங்கிறது காரணம் மேல சொல்றான். என்ன காரணமும் தனுவும் நினக்கென தந்தேன். உங்ககிட்ட கொடுத்துட்ட எல்லாத்தையும். டோட்டல் சரண்டர். நீங்க நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த டோட்டல் சரண்டருங்க பார்க்கும்போது, நீங்க வைஷ்ணவ சம்பிரதாயத்திலும் சரி, சைவ சம்பிரதாயத்திலும் சரி, ஆஹ், சங்கர பகவத் பாதாள் போன்ற அவருடைய வாழ்க்கை நெறியிலும் பார்த்தாலும் கூட, ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்ற ஒரு 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பெரியவர்கள் பார்த்தாலும் சரி, ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்த ரமண மகரிஷி போன்றவர்கள் பார்த்தாலும் சரி, இந்த குரு சிஷ்ய பரம்பரையிலே ஒரு அற்புதம் உண்டு. அதை மீறி போக மாட்டாங்க. இந்த குரு என்ன சொன்னார்னா அது குருவுடைய வார்த்தை, அதை தாண்டி போக மாட்டாங்க.
அதாவது இந்த அதாவது சில வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சில பேர் கடவுளை கூட பாராட்ட மாட்டாங்க, குருவை தான். அதுக்கு ஒருத்தர் எழுதினார், ஒரு ஆழ்வார் எழுதினார், இறைவா உன்னோட நான் வந்து குருவையே நான் என்னுடைய குருவை நான் சிந்திச்சுக்கிறேன். காரணம், என்னுடைய குரு உன்னை பத்தியே நினைத்து கொண்டிருக்கிறார். நீயோ உங்ககிட்ட வந்து உன்னை நம்பினவன் நம்பாத எல்லாத்தையும் காப்பாத்திட்டு உனக்கு வந்து பல விஷயங்கள் உனக்கு ஈடுபாடு இருக்கு. ஆனா என் குருநாதன் இருக்கான, அவன் உன் திருவடியை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறான். எனவே அவனை நான் பற்றி கொண்டால் உன்னை பற்றி கொண்டது போல. அதாவது த பியூர் ஆஃப் யூ, த காட் வித்தவுட் எனி இம்பியூரிட்டி. அது ஒரு ஒரு வழக்கத்துக்கு சொல்றாரு, அப்படி அர்த்தம் இல்ல அது. அதாவது ஒரிஜினல் காட். அது கூட வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒரு இது உண்டு. ஆஹ், கட்டி பொன் போலே அவன், பணிப்பொன் அவன் திருநாமம் என்று சொல்வார்கள். கட்டி பொன் போலே அவன், இந்த கட்டி பொன் இருக்கு, அதுல வந்து அந்த கட்டி பொன்ல வந்து அது மொத்தம் மொத்தம் 24 கேரட் அப்படியே இருக்கும். அதை வச்சுன்னு ஒண்ணும் முடியாது. பனிப்பொன்ல அது கொஞ்சம் சேர்த்துக்கணும். செம்புக்கு மேல சேர்த்தாதான் அதை வந்து அது அணிகளை நான் ஆத்த முடியும். அதுபோல அந்த நாமத்தை உச்சரித்து கொண்டு இந்த கடவுளை எளிமையாக தருவதும் குருநாதன். அப்ப இந்த நம்ம நாட்டுல வந்து கடவுள் தத்துவத்திலையும் கடவுளை குருநாதன் மூலமாகத்தான் அடைய வேண்டும் என்று சொல்வதிலும் உள்ளீடாக நிற்கக்கூடிய சரணாகதி என்ற ஒரு மாபெரும் தத்துவம் இருக்கிறதே, அந்த தத்துவத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த முதல் ஸ்டான்ஸா. இந்த ஸ்டான்ஸால என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா சரணாகதி. கரணமும் தனுவும் நினக்கென தந்தேன் காளி, நீ என்னை காத்தருள் செய்யே, காத்தருள் செய்யவே. அப்படின்னா என்ன இருக்கும்? காத்தருள் செய்தால் என்ன நடக்கும்? மரணத்துக்கு அஞ்சேன், நோய்களுக்கு அஞ்சேன், மரணத்துக்கு அஞ்சேன், நோய்களுக்கு அஞ்சேன். அடுத்தது மரணமும் அஞ்சேன், நோய்களை அஞ்சேன். மரணமும் அஞ்சேன், நோய்களை அஞ்சேன் என்பது இந்த இலக்கண குறிப்பெல்லாம் ரொம்ப முக்கியம். காரணம், நம்ம எப்படி அர்த்தம் சொல்றோங்கிறது இருக்கு. இது வந்து உவேசா போன்றவர்கள் எல்லாம், வி. கோபால ஐயர் மாதிரி இருக்கக்கூடியவர்கள், இலக்கண புலிகளாக விளங்கக்கூடிய அந்த கால ஆசிரியர் பெருமக்கள், வடிவேலு செட்டியார், அவர்லாம் வந்து வடிவேலு செட்டியார்லாம் திருக்குறளை பத்தி பேசும்பொழுது என்னுடைய தமிழ் வர்த்த சான்றோர் உரையிலே அவரை பற்றி நான் பேசியதை பெருமிதமாக நினைக்கிறேன். இதெல்லாம் என் வாழ்நாளிலே நான் நடக்கிறதே என்று நான் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். ஏன்னா தமிழ் இலக்கணத்தை வைத்துக் கொண்டு திருக்குறளுக்கு அருமையான அர்த்தம் சொல்றார். பேராசிரியர்கள் குறிப்பிட்ட விஷயம் தான் இது. இலக்கணத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்பார், தமிழ் இலக்கணத்தை தெரிந்து கொள்ளுங்கள் என்பார். என்ன என்று கேட்டால், அதை இலக்கணம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து அது அர்த்தம் மேல சொல்ல முடியும். இங்க இந்த உண்மை இருக்கிறதே, மரணமும் அஞ்சேன், நோய்களையும் அஞ்சேன் என்று போட்டிருக்கலாமே பாரதி, ஏன் போடல? இதை நம்ம சாதாரணமா கடந்து போய்விட முடியும். ரெண்டுத்துக்கும் எனக்கு அர்த்தம் புரியும். மரணத்தை அஞ்சதில்லை, நோய்களுக்கு அஞ்ச மாட்டேன். சரி, அப்புறம் என்ன என்றால், இது எப்படின்னா, அஹ், நமக்கு செழுந்தமிழ் இலக்கியங்களை படிப்பது என்பது நேரம் செலவழிக்கணும். இட்ஸ் எ வெரி காஸ்ட்லி ஹேபிட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம். பணம் கூட எல்லாருக்கிட்டையும் இருக்கும், டைம் இருக்காது. எடுத்த உடனே சொன்னா, சார் 300 பக்கமா சார் இந்த புக்கு, பெரிய நாவலா இருக்கு, படிக்க முடியாது போல் இருக்கு. அறிவிப்புனா ஈஸி, அப்படி மேல இருந்து பார்த்துட்டு போயிடலாம். இது படிக்கணும் உட்காந்து. அப்படி படிக்கும் பொழுது அவன் எழுதுறான், மரணமும் அஞ்சேன், நோய்களை அஞ்சேன். மரணம் என்பது தவிர்க்க முடியாதது என்பது அந்த உம்முல இருக்கு. மரணமும் அஞ்சேன். மரணமும் என்றால் மரணம் நிச்சயமாக நிகழப் போகிறது. பிறந்தவன் இருப்பான் என்ற அந்த இயற்கை விதியை யாராலையும் தாண்ட முடியாது. மரணத்தை தடுப்பேன்னு சொல்லல, மரணத்துக்கு அஞ்சேன், மரணமும் அஞ்சேன், நோய்களை அஞ்சேன் என்கிறான். அப்ப நோய்கள் என்று சொன்னால் பன்மையிலே சொல்கிறான். ரெண்டு, ஒண்ணு மரணம் என்பது ஒருமைதான். நோய்களை என்று பன்மையிலே சொல்கிறான், அங்கும் நோய்களையும் என்று சொல்லல. அதுக்கு என்ன காரணம் என்றால், நோய்கள் வரும், வராமல் போகலாம். புதுவிதமான நோய்கள் வரலாம். நம்ம பார்த்தோம், தீநுண் தொற்று 2021 இந்த உலகத்தையே ஆட்டி படைத்து புதுவிதமான நோய்கள் எல்லாம் வருகின்றன. அப்போ எந்த விதமான நோய்களையும் அஞ்சேன். அது புதுசோ பழசோ எதுவா இருந்தாலும் அஞ்சேன், நோய்களை அஞ்சேன், மரணமும் அஞ்சேன். அதுக்கு அடுத்துதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ரெண்டும் இல்லாத இருக்கிற நேரத்துல இவனுக்கு மரணம் இல்லை, இப்பதான் இளைய வயதிலே இருக்கிறான், மரணம் சம்பவிக்கவில்லை, நோயற்ற உடலோடு இருக்கிறான், நோயற்ற உடலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், அவன் மனத்திலே நிச்சயமாக பற்றக்கூடிய நோய் மாற வெம்பே என்கிறான்.
அது என்ன மாறவெம்பே? மாறன் என்று சொன்னால் மன்மதன். அதாவது ஒரு ஒரு அந்த கால கவிதையில 30 40 வருடம் முன்னாடி நான் இந்த கவிதையில எழுதினேன். குழந்தைகளுக்கு வந்து பால் உணவு பருவத்திலிருந்து வளரும்பொழுது பால் உணர்வு பருவம் வருகிறது என்று நான் எழுதியிருந்தேன். சோ குழந்தைகள் வந்து பால் குடிக்கிற வளர பருவம் பால் உணர்வு என்று சொல்லும்போது அந்த மன்மதனுடைய அந்த காம இச்சை இருக்கிறதே, அது மாற வெம்பேய் என்று சொல்கிறான். வெம்மையான பேய் அது. அதாவது ரெண்டு இடத்துல சொல்றான். மனமெனும் பேய் என்கிறான். இது இன்னொரு பின்னாடி வருது அது. இந்த இடத்துல வந்து மாறவெம் பேயினை அஞ்சேன் என்று பேசுகிறான். அது என்ன மாறவெம்பே என்று சொன்னால், மாற என்று சொன்னால் மாறனாகிய மன்மதன். வெம் என்று சொன்னால் வெம்மை, கொடுமை என்று பொருள். பேய் என்றால் அதுக்கு உடல் கிடையாது, உருவமற்றது. ஆனால் உடல் இருந்தால் என்ன செய்யுமோ அதெல்லாம் செய்து கொண்டிருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு இல்லாத ஆடும். ஸோ அப்ப அது எப்படி அந்த வகைப்படுத்துறோம் பாருங்க. மரணமும் அஞ்சேன், நோய்களை அஞ்சேன். இந்த ரெண்டும் இல்லாத நல்ல வளமான ஆரோக்கியமான உடல் இருக்கிறதே, அந்த நேரத்திலே மனிதன் சந்திப்பது இந்த மன்மதனுடைய அ, பாதிப்பை. இந்த பாதிப்பு அவன் மனசுல வருது. இந்த இது எல்லாரையும் துன்புறுத்துகிறது. இதை மீண்டவர்களே கிடையாது. ஆஹ், மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று மூவாசை. சந்ததம் மூவாசை சகதியில் உழன்றனை. அதனால பாட்டு இருக்குது. சிந்தனை செய் மனமேன்னு ஒரு அற்புதமான பாட்டு கல்யாணியில. இந்த பாட்டுல பாடும் அதுல. சந்ததம் மூவாசை சகதியில் உழன்றனை. இந்த மூன்று ஆசையை தவிர வேற யாருக்கும் ஒண்ணும் இல்லை. அதாவது இறைவனுடைய ப்ரொடெக்ஷன் இருந்தாலும் இதுல இருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதாக பாரதி நினைக்கிறான். எனவே அதை பற்றி பேசுகிறான். அந்த மூவாசையில் என்ன சொல்லலாம்? மாறவெம் பேயினை அஞ்சேன். அது அஞ்சேன் என்று சொன்னால் அதனுடைய தாக்கத்துக்கு நான் உட்பட மாட்டேன். அது அஞ்சேன் என்று சொல்லும் பொழுது அதுவும் இன்னொரு குறிப்பு என்னன்னு சொன்னால் அது நம்மை தாக்கும். அது நம்ம தாக்காத இருக்காது. நிச்சயமா நம்மை தாக்கும். ஆனால் அதை நான் அதை தடுத்து மேலே செல்வேன். இரணமும் சுகமும் பழியும் நட்புகழும் யாவும் ஓர் பொருள் எனக் கொள்ளேன். அடுத்த லைன். ரணமும் என்று சொன்னால் துன்பம். ரணம் என்பதுக்கு துன்பம் என்று. இதுவும் வந்து பாரதி வந்து துன்பம் இல்லாத நிலைய சக்தி எல்லாம் எழுதியிருக்கிறான். துன்பம் என்று சொல்லலாம் அவனுக்கு தெரியாது இல்லை. இங்க வந்து அதை பயன்படுத்துகிறான். அந்த ஓட்டத்துல அந்த எதுகை கரணம் என்றால் இங்க ஒரு இரணம் என்ற இந்த சொற்றொடருடைய அடர்த்தி. இது கனமான தமிழிலே அவன் எழுதுகிறான். ரணமும் சுகமும், அதாவது துன்பமும் இன்பமும். ரணம் என்றால் துன்பம், சுகம் என்றால் ரணம் என்றால் துன்பம், சுகம் என்றால் இன்பம். வழியும் நற்புகழும். இன்பம் துன்பம் என்பது இப்ப மேலே சொன்ன விஷயங்கள்ல தான் இன்பம் துன்பம் வருகிறது. இன்பம் துன்பம்ங்கிறது எப்படி வருது? இன்பமும் துன்பம், அதாவது ரணமும் சுகமும் பழியும் நற்புகழும் என்று எழுதுகிறான். Twine. ரெண்டு இருக்கு. ரெண்டு ரெண்டா இருக்கிறது. ஒன்று ஒன்று ஒரு பக்கம், இன்னொரு பக்கம். இப்போ வந்து இன்பம் துன்பம்ங்கிறது இன்ப துன்பம் எப்படி வருகிறது என்று கேட்டால் மேலே சொன்ன காரணம். ஆரம்பத்துல சொன்னானே, இந்த உடல் மனம். இந்த உடல் மனம் இது ரெண்டுத்தை தவிர வேற ஏதாவது துன்பம் இன்பம் உண்டா? இன்னும் கேட்டா இந்த இன்பம் துன்பத்துக்கு அடிப்படையான காரணம் மனம். பல முறை நான் சொல்லுவேன். பாலும் கசந்ததடி சகிய படுக்கை நொந்ததடி கோல குயிலோசை காதில் குத்தல் எடுக்கதடி. பாரதியுடைய வார்த்தை. எப்படி அது? பால் கசக்குமா? நல்ல அருமையான படுக்கை பஞ்சு மெத்தை வலிக்குமா என்றால் அங்கே மனம் செல்லவில்லை. சங்ககால புலவன் எழுதும் அருமையான பாடல். மொழிதயிர் பிசைந்த காந்தள் மெல்வீரர் என்று ஒரு அருமையான பாடல். பற்றி நானும் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன் நிறைய. அந்த காலத்துல பேராசிரியர் சி பாலசுப்ரமணியம் அவர்கள்
தமிழ் துறையில பெரிய முனைவராக இருந்தார், துணைவேந்தராகவும் இருந்தார்கள். அவர்கள் அவருடைய சங்க காலத்தை பற்றி நிறைய பேசியவர். எல்லா கூட்டங்களிலும் அவர் தலைப்பு சங்க காலம் என்று எடுத்துக்கொள்வார். அதுல விடாமல் இந்த பாடலை சொல்லிக் கொண்டிருப்பார். நாங்க இப்ப போகும்போது கேட்போம். இப்ப சீபா அவர்கள் பேசிக் கொண்டிருந்தால், மொழிதயிர் சொல்லி முடிச்சிட்டாரா அவர் அப்படின்னு கேட்போம் நாங்க உள்ளுக்குள்ள போகும்போது. சார் அந்த மொழிதயிர் முடிச்சிட்டாரா, அடுத்து அடுத்து என்ன சொல்ல போறாரு அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு எங்களுக்கு மனசுல பதிந்து. அதுல வந்து பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். அவன் கணவனோடு சென்று விட்டாள். அந்த தாய்க்கு வந்து மனசுல ஒரு பதைபதைப்பு. இந்த பெண் அங்கே நன்றாக குடுத்தனம் செய்கிறார்களா, நன்றாக வாழ்கிறார்களா என்று ஒரு தந்தை ஒரு தாய்க்கு அந்த ஆசை இருக்குமல்ல. அப்போ அவ என்ன செய்வாள், தன்னுடைய தோழியாகிய அந்த பெண்ணுடைய செவிலி தாயாகி இருக்கக்கூடியவளை, அங்க போய் பாரு, உன் உன் பெண் அந்த திருமணமான வீட்டிலே எப்படி இருக்கிறாள். ஒரு தாய்க்கு அதுதானே. இந்த கம்பன் அருமையா பேசுவான். எப்படி பூமி தாய் வந்து சீதா தேவிக்கு கல்யாணம் கொடுக்குற இடத்துல மனம் பதைத்து நின்றால், இந்த அம்மாவுக்கு வந்து இந்த குழந்தையை திருமணம் செய்து கொடு, அதுவும் பெண்களை கொடுக்கும்போது எவ்வளவு பெரிய ஒரு பெரிய பொறுப்பு. அது போய் அந்த அந்த தாபத்துல அவள் போய் கேட்கிறா. செவிலித்தாய் பார்க்கிறாளாம், வெளியில இருந்து பார்க்கறா. மொழிதயிர் பிசைந்த காந்தல் மெல்வர, மோர்க்குழம்பு. அந்த காலத்துல வந்து சங்க காலத்துல வந்து நம்ம நாட்டுல சாம்பார்லாம் வரல. அதெல்லாம் வந்து மராட்டி இன்ஃப்ளூயன்ஸ் வந்தது. அப்போ அங்க மோர்க்குழம்பு தான் இருந்தது. புளிக்குழம்பு என்று சொல்வார்கள். அந்த புளிக்குழம்பை இவள் வைத்துவிட்டு கூந்தல் எல்லாம் கலைந்து இருக்கிறது. அந்த ஆடையிலே அப்படியே கையை தொடச்சுக்கிறா. ஏன்னா புதுசா போய் அந்த அந்த இன்னொரு வீட்டுல வந்து சமையல் பண்றா. சமையலுக்கும் புதுசு, அந்த இடமும் புதுசு. அவளுக்கு மனசுல ஒரு பதபதப்பு, கணவனுக்கு பரிமாறணும். அவன் அந்த அந்த அழுக்கு கையோட நுனி தயிர் பிசைந்த வச்சுன்னு இப்படி வச்சுன்னு விடுறாளாம். அந்த ஆடவன், ஆஹா என்ன அற்புதம் என்று சொல்கிறான். இதை பார்த்து விடாத செவிலித்தாய், இந்த ஒரு காட்சி போதும். அவள் திரும்ப வந்து சொல்கிறாள், ரொம்ப நல்லா இருக்கா இந்த பெண், வாழ்க்கையிலே ரொம்ப நிறைவாக இருக்கிறாள் என்று அந்த ஒரு காட்சியில சொல்கிறாள். அப்படி வாழ்க்கையில பார்க்கக்கூடிய எத்தனையோ செய்திகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள விஷயம், ஒரு சின்ன மனம், அந்த மனம் தானே காரணம். அவன் தெரியவே தெரியாது. அவன் உப்பு போட்டானா புளி போட்டானா தெரியாது அன்பு இருக்கிற இடத்துல. கல்யாணமான புதுசுல வந்து அதுக்கு காஃபில சர்க்கரை இருக்கா, அதுல உப்பு இருக்கா, ஒண்ணுமே தெரியாது. கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அதுதான் சண்டைக்கே காரணமாக அமையும். ஒரு நாள் கூட ஒழுங்கா உப்பு போடலையே. உப்பு போடாத விஷயத்துக்கு சண்டைம்மா. ஆனா உப்பு எவ்வளவு முக்கியம் இல்லையா? அதாவது உப்பு தான். சுகர் அதிகமாக கூடாதுன்னா, சுகர் பாடியில இருக்கக்கூடிய உப்பு அந்த மாதிரி தான். அதிகமாக கூடாது, குறையவும் கூடாது. அளவோடு இருக்க வேண்டும். அதுக்கு அடையாளம் தான் உப்பு. ஆகவே இதெல்லாம் நமக்கு தோன்றுகிறது இங்க. ஆகவே இரணமும் சுகமும் அந்த ரெண்டுத்துக்கு காரணம் வந்து மனம். பழியும் நற்புகழும். பழிக்கிறான், கோபம் வருது. பாரதினா பழியும் புகழும்னு இல்ல, பழியும் நற்புகழும். நம்ம நாட்டுல புகழ் எதுக்கு வேணா வந்துடலாம். எப்படி வேணா இருக்கு. காசு கொடுத்தா புகழ ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்குன்னு தெரியாது. ஆனா நல்ல புகழ் என்பது நீ செய்யக்கூடிய நல்ல காரியத்துக்கு புகழப்பட வேண்டும். அது இது விளக்க வேண்டாம். அது தேவையில்லாத ஒரு தீமையை பற்றிய விளக்கங்கள் எல்லாம் தெளிவா தெளிவா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பழி வந்துடும். பழி இப்போ வந்து பெரியவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ரமண மகரிஷி எத்தனை பேர் பழித்தார்கள். அதுவும் அவருடைய பின்னாளிலே அவர் வந்து அவர் ஒரு நிலைக்கு வந்த பிறகு அப்பவும் சில பேர் பழித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் முதல்ல சிறிய இளஞ்சிறுவராக உள்ளே போன போது திருவண்ணாமலையில என்டர் பண்றார். 17 வயசு. அப்படி உள்ளுக்குள்ள போய் அந்த அங்க அந்த குகையில உட்கார்றார். பசங்க எல்லாம் அது பைத்தியம்னு சொல்லிட்டு கல்லால் எடுத்து அடிப்பாங்க. உடம்பெல்லாம் ரணம், பூச்சி அரிச்சு உடம்பெல்லாம் அப்படியே உட்கார்ந்துருக்கு. ஒருத்தர் ஐயோ பெரிய ஞானி மாதிரி இருக்கு அந்த பையன் என்று காப்பாற்றி அழைத்துக் கொண்டு செல்றார். அந்த பழியை ஏற்றுக்கொள்கிறார். அப்போ இந்த பழியையும் அவர் என்ன சொல்றார், ரணமும் சுகமும், இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு சொல் இங்கே போடுகிறார். என்ன அப்படின்னா, ரணமும் சுகமும் பழியும் நற்புகழும் யாவும் ஓர் பொருளென கொள்ளேன். அதை பார்த்து மேல அஞ்சேன் என்று சொன்னார். இங்க வந்து அதை ஒரு பொருளாக கொள்ளவில்லை என்கிறார். ஐ டோன்ட் கேர், இட் டசன்ட் மேட்டர், இட்ஸ் நாட் எனிதிங் டு ஒரி அபவுட்ங்கிற மாதிரி. அதை ஒரு பொருளாவே உள்ள ஒரு பொருட்டாக நான் கொள்ளவில்லை. பழியும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து இஸ் எ கன்ஃபார்ம்டு, என்ன சொல்றது, ஒரு பைத்தியம், மேட்மேன் என்று பல பேர் சொன்னார்கள். வந்து ராணி ரோஸ்மெரி என்று வருமா. அந்த ராணி ரோஸ்மெரி வந்து ஒரு பெரிய காளி கோவில் கட்டுற ரொம்ப பெரிய பணக்காரி. அந்த அம்மா வந்து அவ வந்து கோவில் கட்டுறா. அந்த காளி கோவிலுக்கு வந்து அதுக்கு இந்த ஆச்சாரத்தோடு இருக்கக்கூடிய அந்த குருக்களாக ஒருத்தரை பதவியில கொண்டு வரணும். அதுக்கு வேண்டி வந்து ராமகிருஷ்ணருடைய அண்ணா அவரை தான் முதல்ல வந்து அந்த அந்த குருக்களாக நியமிக்கிறார்.
அந்த காளி கோவிலுக்கு. பவதாரணி காளி பவதாரணி கோவில தட்சிணேஸ்வரத்துல நியமிக்கிறார். அதன் பிறகு அவருக்கு வேற ஒரு வேலை இருக்கிறது, வேற ஒரு வேலை இந்த வீட்டுல வந்து போனோங்கிறதுனால இவரை கொண்டு உட்காந்து வச்சுட்டு போறாரு. ஆனா இவர் என்ன பண்றார், ரொம்ப ஸ்ட்ரிக்ட், எல்லாத்துலயும் ஸ்ட்ரிக்ட் இவர். இவர் அவர் அண்ணாவோட வயசு கம்மி. இந்த ராணி ரோஸ்மெரி என்பவள் தான் அந்த செல்வத்திலே திளைக்கக்கூடிய சீமாட்டி. அவருடைய கோவில் தான் அது. அந்த கோவில்ல வந்து ஒரு நாள் பூஜை நடக்கிறது. அந்த பூஜை நடக்கும்போது திடீர்னு பூஜை நடத்திட்டு இருக்காரு. இவர் வந்து பலார்னு அந்த ராணி ரோஸ்மெரியுடைய கன்னத்துல அடிச்சிடுறாரு பரமஹம்சர். பலார்னு அடிச்சிடுறாரு. பூஜை நடக்கிற இடத்துல எதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருக்க, மனதை ஒழுங்கா வைத்துக்கொள் என்று சொல்லி அடிச்சிட்டார். அப்புறம் பார்த்தா என்ன ஆகுது, உண்மை தெரிந்து என்ன அப்படின்னா, அந்த மாதிரி இருக்க எத்தனையோ செல்வம்லாம் இருக்கிறது, இல்ல கோர்ட் கேஸ் ஒண்ணு போயிட்டு இருக்கு. அதை பத்தி மனதிலே நினைத்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் அதனால அந்த அந்த அம்மாக்கு புரிஞ்சு வருது. எல்லாரும் பழித்து பேசினால் கூட இந்த இன்சிடென்ட்னால என்ன நினைக்கிறா, இவர் ஒரு ஞானி, இவர் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தமம் நிலை பெற்றவர் என்று அந்த அம்மா உணர்ந்து கொண்டு இவரை காப்பாற்றி அங்கேயே அவரை வந்து குருக்களா இருக்கிறது பயன்படுத்த. இல்லைன்னா வாழ்க்கையே திசை மாறி போயிருக்கும். யாரும் புரிஞ்சுக்கலன்னா எல்லாரும் பைத்தியம் அடிச்சு விரட்டிருப்பான்ல. அப்படி இவர்களுக்கு அது கிடையாது. பழி வந்தா பழி வேணும். எத்தனையோ பேர் அந்த மாதிரி விவேகானந்தரை பழித்தார்கள். அமெரிக்கால ஒரு கூட்டமே செயல்பட்டதுங்க. மிஷனரி குரூப், இட் இஸ் ஆல் ரிட்டன், எல்லாம் டாக்குமெண்ட்ல இருக்கு, நான் சொல்றது இல்ல. அப்படி பெரியவர்களை அப்போ வந்து பாரதி சொல்லக்கூடிய இந்த வரிகள் எல்லாம் இருக்கிறதே, இதெல்லாம் மிக பெரியவர்கள் இந்த நாட்டிலே நமக்கு தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள். ஒரு பழிக்கு அஞ்சாவது இருப்பான். ஏதோ இப்போ ஒரு 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 என்ன ஒரு நகைச்சுவை மாதிரி ஏதோ ஒண்ணுத்துல பார்த்தேன். இந்த மாதிரி வீட்டுல என்னடா என்னடா சோகமா இருக்கு அப்படின்னு, இல்ல மேல ஆபீஸ்ல வந்து மேனேஜர் திட்டான், என்ன ரொம்ப மோசமா திட்டான், அதனால என்ன பண்றேன்னு தெரியல. அப்போ அவ அப்பா சொல்ல, டேய் ஆபீஸ்ல கொடுக்குற சம்பளம் அதுக்கும் சேர்த்து தான்டா. ஆபீஸ்ல நீ வேலை பண்றதுக்கு மட்டும் சம்பளம் இல்ல, நீ இந்த மாதிரி கண்டதெல்லாம் திட்டு வாங்குறது அதையும் சேர்த்து, பழி வாங்குறதையும் சேர்த்து சம்பளமா. ஆகவே சாதாரண வாழ்க்கையில நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த பழியை பொறுத்து கொண்டு போகிறோம். நமக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் பழித்தால் நம்ம வேலை போயிடும் இல்லைன்னா என்று, அப்படி மனசை பிறர் பழிக்கு அதை பொருட்படுத்தாமல் சகித்துக் கொள்ளக்கூடிய மனத்தை நீ ஏதேதோ காரணத்துக்காக கொண்டிருக்கிறாய். ஆனால் பாரதி அப்படி சொல்ல, நீ என்ன காரணத்துக்காக பழியை அஞ்சாமல் இருக்க வேண்டும், பொருட்படுத்தாமல் இருக்க வேண்டும், புகழை பொருட்படுத்தாமல் இருக்க வேண்டும். நீ காளிக்கு உன் உடலையும் மனத்தையும் கொடுத்து விட்டேன் என்ற காரணத்தினாலே நீ இருக்க வேண்டும் என்று சொல்கிறான். அது உடனே அடுத்த லைன்ல வந்து அடுத்து பேசுறான். இரணமும் சுகமும் பழியும் நட்புகழும் யாவுமோர் பொருள் எனக் கொள்ளேன், சரணம் என்று உனது பதமலர் பணிந்தேன். அது நமக்கு தெரியுது. சரணம் என்று உனது பதமலர் பணிந்தேன், உனது திருப்பாதங்களாகிய மலர் போன்ற உனது பாதத்தை நான் சரணம் என்று அடைந்தேன். தாயனை காத்தலுன் கடலே. தாயனை, தாயனை அப்படின்னா தவறா புரிஞ்சு கொள்ள, என்ன தாய் எனைன்னு போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. அதனாலதான் சொன்னேன், அதை கொஞ்சம் மாத்தி போட்டுக்கணும். என்ன பண்ணா, என்னை காத்தல் தாய் உன் கடனே. அது வந்து அப்படி போட்டா ஈஸியா புரியும். இல்ல படிக்கும்போது தாயனை காத்த என்ன தாய், மகனனை காத்தல் உன் கடனேன்னா இருக்கணும். தாயனைன்னு போட்டிருக்கேன்னு நம்ம திகைச்சு போயிடக்கூடாது. ஆனா அங்க என்ன பண்ணிக்கணும், என்னை காத்தல் தாய் உன் கடனே அப்படின்னு போட்டோம்னா நமக்கு புரிஞ்சு போயிடும். சரி, இனி அடுத்த அடுத்த பாடல பார்க்கலாம். எண்ணிலா பொருளும் ஸ்கிரீன்ல பார்த்துடலாம், அதையும் படிச்சிடுறேன். எண்ணிலா பொருளும் ஆஹா, தேங்க்யூ தேங்க்யூ சுந்தரராஜன் சார். எண்ணிலா பொருளும் எல்லையில் வெளியும் யாவுமா நிந்தனை போற்றி. இங்க என்ன வரும், மண்ணிலார், மணின்னு வந்திருக்கு, அது அந்த ரெண்டாவது நா, அது வந்து இன்னும் இருக்கணும். மண்ணில் ஆர், மண்ணிலார், ஸ்பெல் செக். மண்ணிலார் வந்து வாழ்த்தினும் செரினும் மயங்கிலேன் மனமெனும், மனமெனும் பெயர்கொள் கண்ணிலா பேயை எள்ளுவேன், இனிய காலுமே அமைதியில் இருப்பேன், தன்னிலா முடியிற் புனைந்து நின்று இலகும் தாயுனை சரண் புகுந்தேனால். Okay. Somebody,
இதை பிரிச்சு படிக்கணும். அதாவது ரொம்ப அது எப்படி பாரதியுடைய அந்த காலத்துடைய நடை, அந்த நடையும் நீங்க வந்து ரசிக்கணும். அதுதான் ஒரு ஒரு பாடல்னா அந்த பாடல்ல எப்படி இருக்கு. போன முறை சொன்னேன் உங்களுக்கு எப்படி அந்த கடைசி இது வந்து சித்த சாகரம் செய்தனை என்ற அந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கு. அதுல சொன்னேன் உங்களுக்கு. அது ஒரு பாடல்ல பூரா சித்த சாகரம் செய்தனை, அந்த உவமையே மொத்த பாடல் அந்த உவமை தான். ஒரே ஒரு உவமைக்கு ஒரு பாடல் வகுத்திருக்கிறான். அதுபோல இந்த பாடல்ல பாருங்க, எண்ணிலா பொருளும் எல்லை இல்லாத வெளியும் அப்படின்னு அர்த்தம். அது எல்லையில் வெளியும் யாவுமா யாவுமாய் இந்த இந்த ஈ சேர்த்துக்கணும் அங்க. யாவுமா நிற்கிறது இது. யாவுமா என்று சொன்னாலே அது அந்த பொருள் வரும். யாவுமாய் நிந்தனை போற்றி, யாவுமாய் இருக்கக்கூடிய உன்னை போற்றுகிறேன். மண்ணில் ஆர் வந்து வாழ்த்தினும், அங்க ஆறுங்கிறது யார், மண்ணில் இந்த மண்ணிலே யார் வந்து வாழ்த்தினும் செரினும். வாழ்த்துறதுன்னா வாழ்த்து, செரினும் என்றால் தூற்றுவது, வழி சொல்வது, உடனே இழிவாக பேசுவது. செற்றான் செரின், அது இதெல்லாம் தான் பழந்தமிழ். அந்த ஒரு சின்ன அதை புரிஞ்சுட்டோம்னா அந்த இந்த பாடல் புரிவது ஈஸி. வாழ்த்தினும் செரினும். இன்னும் கேட்டா பாரதி பக்கத்திலே எழுதுறதுனால கொஞ்சம் ஆழ்ந்து படிக்கும்போது வாழ்த்தினும் செரினோ, ஓ அது வாழ்த்துனா அது இகழ்ச்சி அப்படி நமக்கே புரியுற அளவுக்கு தான் எழுதியிருக்கிறான். இருந்தாலும் இது போன்ற சொற்களை பாரதி ஏன் பயன்படுத்துகிறான் என்றால் அவன் வேண்டுமென்று பயன்படுத்த அவனுக்கு எளிதாக வருகிறது. அந்த அந்த பழைய தமிழ் அந்த இலக்கியத்தெல்லாம் படித்து படித்து உங்களுக்கு தெரியும். அந்த பாரதியுடைய செல்லம்மா பாரதி எழுதுகிறாள், இத்தனை ரூபாய் கொடுத்து அரசரை அனுப்பிச்சிருக்கிறாரு, என்ன மூட்டை மூட்டையா வீட்டு வாசல்ல வண்டியில வந்து நிக்கிறதையும் பார்த்தா கடைசியை திறந்து பார்த்தா எல்லாம் புத்தகம். எல்லாம் அப்பதான் அந்த காலத்துல பதிப்பிக்கிறது இல்லைன்னா சங்ககால புத்தகங்கள்லாம் பதிப்பிலே கிடையாது. அப்படி புதிய செழுந்தமிழ் இலக்கியங்களை எடுத்துக்கொண்டு வந்து பாரதி படிக்கிறான். ஆகவே அவன் மனத்திலே தமிழ் இலக்கணம் சார்ந்த தமிழ் மரபு சார்ந்த பழந்தமிழ் சொற்கள் எல்லாம் வெள்ளம் போல பொங்கி நிற்கின்றன. அவன் போய் இதுக்கு அதுக்கு தேட வேண்டாம். அவன் எழுதும் போதே அப்படியே ஓட்டமாக ஓடி வருகிறது. இப்படிதான் வருது இந்த பாடல்லாம். எண்ணிலா பொருளும் எல்லையில் வெளியும் யாவுமா நிந்தனை போற்றி மண்ணிலார் வந்து வாழ்த்தினும் செரினும் மயங்கிலேன். அது மேல ஓர் பொருட்டாக கொள்ளேன் என்றான், இங்க மயங்கிலேன், அதுக்கு மயங்க மாட்டேன். மனமெனும் பெயர்கொள் கண்ணிலா பேயை எள்ளுவேன், இனி எக்காலுமே அமைதியில் இருப்பேன். தன்னிலா முடியில் புனைந்து நின்றிலகும் தாய் உனை சரண் புகுந்தேனால். இங்க என்ன பொருள்? இங்க தன்னிலா முடிய தன்னிலா, கண் குளுமையுள்ள, கண் குளிர்ச்சியான, இந்த குளிர்ச்சி பொருந்திய நிலாவை தலையிலே சூடிய தாய் உனை சரண் புகுந்தேனால். என்ன சார் சிவபெருமானுக்கு தான் முடியல வந்து நிலா இருக்கும் என்று கேட்டால் நம்ம நாட்டு மரபு சக்திக்கும் இருக்கும் அந்த மாதிரி. இறைவியும் தலையிலே நிலாவை சூடியிருக்கிறாள் என்று பாடுவதும் போற்றுவதும் வழுத்துவதும் நமது மரபு. ஆகவே இந்த பாடலை வரதராஜன் சார், வரதராஜன் சார் கைண்ட்லி மியூட் மியூட். பண்ணிட்டேன் மியூட் பண்ணிட்டேன். எனக்கு ஷேரும் மியூட்டும் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதான். ஓகே, இல்ல இல்ல அது பரவாயில்ல. இது ஒரு நம்ம மீட்டிங் தானே. இது வந்து நம்ம நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் பேசின தப்பு. ஒரு இன்ஃபார்மல் மீட் மாதிரி தான் போயிட்டு இருக்கு, வகுப்பறை மாதிரி தான். அதாவது 40 வருஷமா கல்லூரியில ஆசிரியராக இருந்த காரணத்தினால நான் பேசும்போது பல பேர் பேசுவார்கள் என்பதை நான் உணர்ந்து கொண்டே தான் பேசுகிறேன். அதனால தான் வந்து அது போறோம், அது அப்படியே இருக்கும். அது அதான் டோன்ட் வரி, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அந்த மியூட் பண்ணா போறோம். அதுல என்னன்னா தாயுனை சரண் புகுந்தேனால், அது என்ன சார் ஆல் என்றால், ஆல் என்பது தமிழ்ல அசை என்பார்கள். அசை சொல். ஆல் என்பது அசை சொல். அப்ப வந்து இந்த இந்த அசை சொல் போடுவது, இது மாதிரி வந்து வினைமுற்றாக வரக்கூடிய செய்யே என்பது செய்கவே என்பதை செய்யே என்று எழுதுவது, இதெல்லாம் பழந்தமிழ் இலக்கணத்தில் இருக்கிறது. இப்போ இதை முதல்ல இருந்து பார்க்கலாம். இப்ப எண்ணிலா பொருளும் எல்லையில் வெளியும், இதை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். இந்த சென்ஸ் மகாசக்தி வாழ்த்துல நாம அதிகம் பார்த்தது இதுதான். என்ன? எண்ணிலா பொருளும் எல்லையில் வெளியும் யாவுமாம் இந்த ஒரு யாவுமாய் அல்லது யாவுமாம், அது மகரவற்றோ அல்லது எகரவற்றோ நாம் அங்கு சேர்த்துக் கொள்ள வேண்டும். எல்லாமாக நீ இருக்கிறாய். இது நான் விளக்கி சொல்ல வேண்டாம். போன பாடல் மகாசக்தி வாழ்த்து பூரா அதுதான் இல்லையா? அப்போ இது எல்லாமா நிற்கக்கூடிய நின்னை போற்றுகிறேன். என்ன சார் அதான் சொன்னேன். என்ன சார் திருப்பி இதையே சொல்றான் பாரதி? திருப்பி தான் சொல்றான். குழந்தைய கொஞ்சற மாதிரி, கண்ணே மணியே முத்தேங்கிற மாதிரி, அம்மா நீ எல்லா இடத்துலயும் இருக்கமா,
உனக்குதான் இருக்கு. இனி புதுசா என்ன சொல்றா, உன் தலையில தண்ணீலா வைத்துக் கொண்டிருக்கிறாய், இளம்பிறை சூடி கொண்டிருக்கிறாய். அதனால தலையில நிலா சுடுவது என்பது இறைவனுக்கு மட்டுமல்ல, இறைவிக்கும் அது பொருத்தம் என்று நமது புராணங்கள் கூறுகின்றன. மண்ணில் மண்ணில் ஆர்வந்து வாழ்த்தினும் செறினும் மயங்கிலேன். சில பேர் வந்து புகழ்வான், மயங்கிறதுக்கு வேண்டிய புகழ்வான். நீ அப்படி இப்படி சொல்லி அந்த புகழுக்கு எதுக்கு மயங்காதவர்களும் புகழுக்கு மயங்கி விடுவார்கள். அதாவது சங்கரர் ஒரு இடத்துல எழுதுறார், ஆன்மாவினுடைய கடைசி அழுக்கு என்பது புகழ். எப்படி வந்து இருள் சேர் இருவினை என்று வள்ளுவன் பேசுகிறானோ, அதே போல புகழ் என்பது இருக்கிறது. இந்த புகழ் இருக்கிறதே ஆன்மாவினுடைய கடைசி அழுக்கு, அதை துடைக்கணும். அதனால்தான் என்ன பண்ணார் பட்னத்தார், பொன்னை சூறையிட்டுக் கொள்க என்று ஓடிட்டார். இந்த பொன் பொருள் எல்லாம் நீங்க எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்று சொன்னால் அதுல வந்து ஒரு புண்ணியம் வரும். அடடா இவன் பொன்ன பொருள் எல்லாம் தியாகம் பண்ணிட்டானே என்று அவர் ஒரு புகழ் வரும். இது இன்னும் கேட்டா சித்தர்கள் அதனால்தான் என்ன ஓடி போயிட்டான். சித்தர்கள் எல்லாம் இந்த இந்த பக்கமே வரல, என்ன புகழாரா திட்டிட்டு போயிட்டான் எல்லாரையும். இப்போ என்னன்னா இந்த புகழ் இருக்கிறதே, பாரதியை புகழ்கிறோம், ரமணரை புகழ்கிறோம், பரமஹம்சரை புகழ்கிறோம். இதெல்லாம் பார்த்தா மனசுல ஒரு பக்கம் இடிக்கிறது. இந்த புகழையெல்லாம் அவர்களுக்கு சேர்த்து கொண்டிருக்கிறோமே, இதெல்லாம் வேண்டாம் என்று உதறி சென்றவர்களாயிற்று. அவர்களுடைய தலையிலே இந்த சுமையை நாம் சேர்த்து கொண்டிருக்கிறோமே. கற்பூரத்தை போல காற்றிலே கலந்து போக வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அப்படிப்பட்ட பெரியவர்கள், அப்படிப்பட்ட ஞானியர்கள், அப்படிப்பட்ட தவசீலர்கள். என்றலது நடந்ததற்கு சுவடே இல்லை என்று எழுதுவான் கண்ணதாசன். என்றலது நடந்ததற்கு சுவடே இல்லை. அப்படி காத்து கீழே இருக்குமா, வந்துதா போனதானே? இல்லையே. ஒரு ஈரமான மணல் வெளியில ஒரு நண்டு போனா கூட அந்த நண்டினுடைய கால் பதியும் ஈர மண்ணிலே. தென்றலுக்கு ஏது சுவடு? அதை போல காற்று போவது போல காற்றாகி கடுகி சென்றான் என்றால் அது பொருள். காற்றாக மறைந்தான் அந்த முனிவரை பத்தி எழுதுவார்கள் ஒரு புராணத்துல. அவன் காற்றாக போயிட்டான் அப்படின்னா அவனுக்கு சுவடே கிடையாது, அவன் இருந்து சுவடே கிடையாது. அப்படி மண்ணில் ஆர்வந்து வாழ்த்தினும் செறினும் மயங்கிலேன், மனமெனும் பெயர்கொள் கண்ணிலா பேயை எண்ணுவேன். அருமையான இடம் அது. மனமெனும் கண்ணிலா பேயை, மனமெனும் பெண்ணேன்னு எழுதினான் பாரதி இல்லையா? நெஞ்சு என்று எழுதினான் பாரதி. மேல என்ன எழுதினா, மாற வெம்பேய் என்று எழுதினான். அப்ப என்ன நினைக்கிறோம்னா, பேய் என்பது கண்ணுக்கு தெரியாமல் ஆட்டம் காட்டுவது, அதுதான் பேய். ரெண்டாவது அது இருக்கா இல்லையானே தெரியாது. பேய் இருக்காமா, இருக்கா இல்லையான்னு தெரியாது. இந்த மரத்துல பேய் இருக்கு, அந்த மரத்துல பேய் இருக்குமா, கற்பனையா கூட இருக்கலாம். ஆகவே மனம் செய்யும் கோளாறு. அதாவது ஒரு ஒரு ஆண் பெண்ணுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு இருக்கிறதே, அது எல்லா நேரமும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவன் நினைச்சுருப்பான் அந்த பெண் தன்னை நோக்குகிறாள் என்று, மனத்தளவிலே அவளுடைய இணைப்பிலே அவன் இன்பம் கொண்டிருப்பான். அப்படி உண்மையில இல்ல. அப்போ இந்த மனமெனும் பேய் எள்ளுவேன் என்ற கேலி பண்ண வேண்டாம். மரணத்துக்கு அஞ்ச மாட்டேன், நோய்க்கு அஞ்ச மாட்டேன், மாறவன் பேயை நான் பறித்துக் கொள்வேன். இரண்டாவது வழி, புகழ், இதெல்லாம் ஒரு பொருட்டாக கொள்ளேன் என்று சொல்லிக் கொண்டு வந்த பாரதி, இந்த மனம் என்னும் பேய் இருக்கிறது எள்ளுவேன், கேலி பண்ணுவேன் நான். அந்த காலத்துல சொல்லுவார்கள், உண்மையா பொய்யா தெரியாது. ஏன்னா பேயை பார்த்தா என்ன பண்ணா, வீட்டுல தொடப்பக்கட்டை வச்சிருப்பாங்க. தொடப்பக்கட்டை வச்சு அடிச்சா பேய் ஓடிடும் அப்படிமா தொடப்பக்கட்டை. ஏன்னா அது பேய்க்கு அவமானம் ஆயிடுமா, அது ஓடி போயிடும் அப்படிம்பாங்க. பேய்க்கு எது உடம்பே கிடையாது, இதுக்கு அவமானம். அது மாதிரி வந்து அது ஒருவேளை அப்படி அந்த அர்த்தத்தை சொல்றாரா பாரதி இதுல. அந்த பேயை கண்டு எள்ளுவேன், சிரிப்பான பேயை பார்த்து. பேய் நம்மை பார்த்து சிரிப்பது, நாம் பேயை பார்த்து சிரிப்பதெல்லாம் ஒரு கற்பனை உலகம். ஆனால் என்ன சொல்ல வருகிறான் இங்கே, மனம் என்பதை பற்றி அவன் எழுதுகிறான். இந்த மனத்தளவில் இருக்கக்கூடியது எள்ளுவேன், இனி எக்காலுமே அமைதியில் இருப்பேன், இனி எந்த நேரமும் அமைதியிலே இருப்பேன். அப்ப நமக்கு ஒண்ணு புரியுது. இந்த பாட்டினுடைய ஆரம்பத்துல எடுத்த உடனே அம்மா எல்லாம் உன் காலில் விழறேன், திடுதிடு எடுத்த உடனே கரணமும் தனுவும் உனக்கென தந்தேன். தந்தேன்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த தந்தேன்கிறது அந்த வினைச்சொல் இருக்கிறதே, எல்லாத்தையும் கொடுத்தேன்னு அர்த்தம். இந்த டோட்டல் சரண்டர், தந்தேன் மொத்தத்தையும். நான் எனக்குன்னு எதுவுமே வச்சுக்கல என்று சொன்னவனுக்கு காரணம் என்ன என்றால், அதனுடைய பலன் என்ன என்று சொன்னால், இனி எக்காலமும் அமைதியில் இருப்பேன். பீஸ் ஆஃப் மைண்ட், பீஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், பிரைஸ்லெஸ் இல்லையா? அந்த அமைதி இருக்கிறதே, அமைதி என்பது எந்த விதமான சலனமும் இல்லாமல், மதியில் இருளே தோன்றாமல்,
மனத்தில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைத்த நேரத்தில் நின் மௌனம் எனக்கு வந்து ஓணுன்னு விநாயகர் நான்மணி மாலையில் எழுதுறானே பாரதி. இப்படி நாம் கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு பிரேயர் என்ன அப்படின்னா, மனத்திலே அமைதியை கொடு, பக்தி உடையார் காரியத்தின் பதறார். ஒரு பரபரப்பு, ஒரு அலைச்சல், ஐயோ இது நடக்குமோ, இது இல்லையோ, இப்படி இருக்கே அப்படி இருக்கே, என்னமோ நம்ம தான் எல்லாத்தையும் நடத்துற மாதிரி. நீங்க ஒருத்தன் பஸ் ஓட்டின்னு போறான், மலையில பஸ் ஓட்டின்னு இருக்கான். இந்த திருப்பதி மலை மாதிரி இந்த மலை கூட நிறைய ஷார்ப் ஹேர்பின் பெண்ட்ஸ் எல்லாம் வரும். அதுவும் இந்த மாதிரி யூரோப்பியன் மவுண்டன்ல பார்த்தா சொல்லவே வேண்டாம். அதை ஓட்டுறவன் தான் கவலை, நம்ம கவலைப்படுவோம், நம்ம ஓட்ட உள்ள உட்காந்துருப்போம். அதுவும் வந்து பெரிய பெரிய வண்டிகள்ல போகும்போது வெளியே கூட தெரியாது. we are நாட் டிரைவர், நம்ம பாட்டு உட்காந்துருப்போம். அப்ப நமக்கு ஏதாவது அதுல ஏதாவது இது உண்டோ? அது போல இருக்க வேண்டும் என்று. ஆகவே உன்னிடம் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன், இனி எந்த காலமும், அதாவது எந்த காலமே, எந்த காலத்திலும், இனி எக்காலுமே என்றால் காலத்திலுமே அமைதியில் இருப்பேன். அந்த அமைதி எங்க இருக்கும்? கரணம் தனு. அந்த அமைதி எங்க இருக்கும்? உடலிலும் அமைதி இருக்கும், மனத்திலும் அமைதி இருக்கும். உடல்னா பிபி இருக்காது, அனாவசியமா ஏறின்னு இருக்காது, உடல் கெடாது, மனம் அமைதியில் இருக்கும். ஆக இந்த ரெண்டுத்தையும் கேட்கிறா. கண்ணிலா முடியிற் புனைந்து நின்றிலகும் தாயுனை சரண் புகுந்தேனால். சரண் புகுந்தேன், புல் ஸ்டாப். அந்த ஆள் என்பது அசை, இலக்கண அமைதிக்காக வந்திருக்கிறது. இங்க என்ன சொன்னா, தண்ணிலா முடியிர் அப்படி சொன்னதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அந்த இறைவனுடைய அந்த லட்சணம், அந்த வடிவத்தை பார்க்கும்போது அழகிய நிலா மேலே இருக்கிறது. உன்னை பார்க்கும் போதே அந்த அழகும், அந்த எளிமையும், அந்த இனிமையும், தாய் என்ற தாய் என்று நீ எனக்கு காட்டக்கூடிய அந்த பரிவு எல்லாம் நெஞ்சிலே நிற்கிறது என்று சொல்லி, ஆக இந்த முதல் இரண்டு பாடல்களிலே மகாசக்தி பஞ்சகத்திலே பாரதி மறுபடியும் தாயை வேண்டுகிறான். மறுபடியும் தாயை எப்படி பணிய வேண்டும் நம்ம சொல்றான். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய இது என்னன்னா, மகாசக்தி இன்னைக்கு ஒவ்வொன்றா நம்ம இந்த விளக்கத்தை பார்க்குறோம். பட் நான் படிக்கும்போது எப்பவுமே இந்த அஞ்சுத்தையும் படிச்சிருவேன், எடுத்து படிக்கும்போது. ஏன்னா ஸ்தோத்திரம் மாதிரி, அதாவது மகாசக்தி ஸ்தோத்திரமாக நீங்கள் வணங்க வேண்டிய ஒரு பாடல் வேண்டும் என்றால், ஏன்னா மகாசக்தி வாழ்த்து எல்லாம் லாட் ஆஃப் ஆக்ட் இது டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு உள்ள. இது அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஒரு தோத்திர பாடல். மகாசக்தி பஞ்சகம் என்பது சக்தி உபாசகர்கள் நமக்கு மனத்தில் அமைதி வேண்டும் என்று சொன்னால், ஏதாவது ஒரு நமக்கு ஒரு இறைவனை வேண்ட வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக எடுத்து பாடக்கூடிய 5 பாடல்களையாக பாரதி எழுதியிருக்கிறான். ஒரு நன்மை பயக்கக்கூடிய தோத்திரமாக இது வருகிறது. மற்ற ஸ்டான்ஸ் எல்லாம் நான் அடுத்த வாரத்தை பார்க்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.